ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான பீட்ரூட் சாதம் கூடவே முட்டை ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம கொடுத்து விட்டா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சமே வைக்க மாட்டாங்க. எளிமையான முறையில் ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய இந்த பீட்ரூட் சாதமும் முட்டை ஆம்லேட்டும் ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். பீட்ரூட் சாதம் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். குறைவான எண்ணெய் போதும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பாதி பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். பீட்ரூட் சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த முறையில் நம்ம சாதம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் காய்ந்த மிளகாய் போடும்போது காய்ந்த மிளகாய் உள்ள விதையை எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 3 பீட்ரூட் வச்சுருக்கேன் தோல் சீவி. இப்போ பீட்ரூட் சேர்த்துடலாம். பீட்ரூட் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிடலாம். பீட்ரூட் சாதம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துருவி தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். இதே பொரியல் கூட்டு அந்த மாதிரி பண்ணுறதுனா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா வதக்கிடலாம். பீட்ரூட் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதம் வடிக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இது பீட்ரூட்டுக்கு மட்டும் உப்பு. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். பீட்ரூட் நல்லா வெந்து வரட்டும். பீட்ரூட் பாருங்கள் நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு இந்த பீட்ரூட் கலவையை நம்ம ஆற வச்சிடலாம். பீட்ரூட் கலவை நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். சாதம் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு எண்ணெயும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப சுவையான உதிரியான குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி பீட்ரூட் சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டு, முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்கு 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 3 முட்டை சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டையுமே தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு உடச்சி வச்சுருக்கேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டை சேர்த்துட்டு கலந்தாச்சு. நீங்கள் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு இன்றைக்கி மிளகு காரம் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சப்போஸ் ஸ்கூலில் சாப்பிடாம போயிட்டாங்களா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இப்போ ஆம்லேட்டாக வறுத்துடலாம். ஆம்லேட் பண்ணுறதுக்கு தோசைகள் சூடாயிட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் முட்டை கலவையை இப்போ தோசை மாதிரி ஊற்றிடலாம். நல்லா வெந்து வரட்டும். அடுப்பை மிதமான தண்ணியில் வச்சு ஆம்லேட் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பிடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். ஆம்லேட் 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நம்ம அடுத்த ஆம்லேட்டையும் ஊற்றிடலாம். இது 2 ஆம்லேட் ஊற்றுறதுக்கு தான் சரியாக இருக்கும். இந்த 3 முட்டை. அடுத்த ஆம்லேட்டையும் நம்ம இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான பீட்ரூட் சாதம் முட்டை ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான பீட்ரூட் சாதம் முட்டை ஆம்லேட்டை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.